அப்படின்னாலும் அவங்கள பார்த்தா ஒரு 30+ மாதிரி தான் தெரிவாங்க. அது எப்படி அது சாத்தியம்? அது அப்படிதான், அது வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அப்படிதான் இருக்கும். அதுக்கும் மேல இப்ப ரிஷப ராசி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. சுய ஜாதகத்திலேயே வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னம் சந்திரன் வந்து பாருங்க லக்னத்துல உட்காந்துட்டான் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னா எல்லா ரிஷபமும் ஃபிளர்ட் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் வந்து லக்னத்திலே ரிஷப லக்னத்திலே சந்திரன் உட்காந்துட்டான், சரியான ஃபிளர்ட் அப்படின்றது இவங்களுக்கே இருக்கும். அதாவது 60 வயசு ஜென்னா இருந்தா கூட ஒரு 20 வயசு பொண்ணு அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பார்ப்பாங்க. ஒய்ஃப் கூடவே இருந்தா கூட சரி திரும்பி பார்ப்பாங்க. அந்த பிள்ளை அப்படி தூரம் போய் மறையிற வரைக்கும் அந்த பிள்ளையை கண் கொட்டாம பார்ப்பாங்க. ஒய்ஃப் அவங்கள கவனிக்கிறத கூட, ஒய்ஃப் அவங்கள நோட்டீஸ் பண்றத கூட இவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லயிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே ரிஷபத்துக்கு அழகு ரொம்ப பிடிக்கும். யார் அழகா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இப்ப லேடிஸ்னா அவங்களை ரொம்ப அலங்காரம் பண்ணிப்பாங்க. இப்ப ஜென்ஸ் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் ரொம்ப அலங்காரம் தன்னை பண்ணிப்பாங்களா அப்படின்னா நிறைய பியூட்டி பார்லர் போய் ஹேர் ஸ்டைல் பண்றது, இந்த சலூன் போறது, ஃபேஷியல் பண்றது, ஹேரை வந்து பாருங்க நல்ல விதவிதமா வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இல்லைங்களா. அந்த நிறைய பேர் பண்றதுல நிறைய பேர் வந்து ரிஷபமா இருப்பாங்க. அதாவது 100 பேர் பண்றாங்கன்னா அதுல 90 பேர் ரிஷபமா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த கேர்ள்ஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி உங்க அழகு சார்ந்த ஒரு கவலை அப்படின்றது எப்பயுமே இருக்கும். அழகு சார்ந்த ஒரு கவனம் அப்படின்றது இருக்கும். அழகு சார்ந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும். இது வந்து லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றதுனால ரிஷபத்துக்கு வந்து இந்த அழகு லௌகி